தேவனுடைய ஆரம்பங்கள் அற்பமாய் இருக்கலாம், பாதைகள் சிறியதாய் தெரியலாம், பாதைகள் நெருக்கமாய் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு வழியா? இது வழியா நான் தப்பிப்பேனா? இந்த முயற்சி எனக்கு முடிவில் வெற்றியாய் முடியுமா? இந்த ஒரு சின்ன வேலையில நான் எழும்புவேனா? இது எனக்கு ஒரு விடிவை கொண்டு வருமா? பயப்படாதீங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அந்த சின்ன ஆரம்பங்களிலிருந்து தேவன் பெரிய மகிமை உண்டு பண்ண வல்லவர். ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சின்னதை கொடுப்பார், சின்ன பாதைகளை திறப்பார். ஆனால் முடிவோ தேவன் மகிமையாய் கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெரிய பெரிய கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரே, பெரிய பெரிய வாசல்கள் மூடப்பட்டு விட்டது. அகலமான பாதைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. என் கண்களுக்கு தப்பித்து செல்ல வழியே தெரியவில்லை. எனக்கு போகிறதுக்கு வழி இல்லை. நான் எப்படி செல்லுவேன்? எப்படி தப்பிப்பேன்? எப்படி பிழைப்பேன்? எப்படி விடுவிக்கப்படுவேன் என்ற ஒரு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இறக்கி விடும்படி நான் ஒரு ஜன்னலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். சத்துருக்களின் கைகளிலிருந்து உன்னை விடுவிக்கும்படி, அவர்களுடைய கண்ணிகளிலிருந்து நான் விடுவிக்கும்படி, அவருடைய பார்வையிலிருந்து உன்னை மறைக்கும்படி, நீ வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கும்படி, நீ தொடர்ந்து பயணம் பண்ணும்படி, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி உனக்காக கர்த்தர் ஒரு ஜன்னலை திறக்கிறார். ஒரு ஜன்னலை திறக்கிறார். உங்கள் மனதிலே தோன்றாத பகுதிகளிலிருந்து, தோன்றாத திசைகளிலிருந்து, தோன்றாத மனிதர்களிடத்திலிருந்து, தோன்றாத பாதைகளிலிருந்து தேவன் என்ன செய்வார் என்றால், உங்களுக்கு தயவுகளை கொடுக்க வல்லவர். உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தினாலும் உங்கள் வாழ்க்கை ஒரு விசாலமான பாதைக்கு நேராய் தேவன் கொண்டு செல்லும்படி, உங்கள் இருண்ட வாழ்க்கையிலிருந்து சிக்கிக்கொண்ட பாதைகளிலிருந்து விடுவிக்க தேவன் ஒரு ஜன்னலை தேவன் பயன்படுத்துகிறார். பாதை நெருக்கமாய் இருக்கலாம், வாசல் இடுக்கமாய் இருக்கலாம், ஆனால் முடிவோ ஜீவன். முடிவோ ஜீவன்.